ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம முளை கட்டிய முழு ராகியில் மால்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ராகியை எடுத்து நான் 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச ராகியை எடுத்து தண்ணி வடிச்சிட்டு 24 மணி நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் வர ஆரம்பிச்சிரும். நான் 2 டேஸ் விட்டுருக்கேன், அதனால நல்லா ஸ்ப்ரவுட் பண்ணியிருக்கு. இதை எடுத்து வெயிலில் காய வச்சுருங்க. அப்படி இல்லைனா வெறும் வடச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஈரப்பதம் இருந்ததுன்னா சீக்கிரமாக அது கெட்டு போயிடும். ஸோ நல்லா வறுத்துட்டு தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதியை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சிறுதானியங்களை நீங்கள் உங்கள் ஃபுட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் செஞ்சு சிறுதானியங்களை இந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிடும்போது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வடச்சட்டியில் வறுத்ததை எடுத்து ஒரு தட்டத்தில் போட்டு ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். சூடு ஏறாமல் அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. ஹஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பவுடரை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முழு ராகி இருக்கிறதுனால நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ராகினாவே கால்சியம், எலும்பு சத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வடச்சட்டியில் நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் 2 ஸ்பூன் ராகி பவுடரை கலந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒன்ஸ் இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் கரும்பு சர்க்கரையை 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நீங்கள் ஆற வச்சு குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ, முக்கியமாக தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்களுக்கோ மாசமாக இருக்கவங்களுக்கும் சர்வ் பண்ணலாம். மெடிசனை தவிர்த்து இல்லாமல் உணவுகளால் வலிமையாக இருப்போம். தேங்க்யூ.